திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு படவேரிடை மடவாளம்மையுடனாய திருக்கேதீஸ்வர பெருமானுடைய திருவடி கமலங்களை பணிந்து கொண்டு, நல்லாரை காண்பதுவின் நன்றே, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதுவின் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவின் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவின் நன்று. ஔவையார் அருளிய இந்த அருள் வாக்கை இந்த வேளையிலே சிந்தித்து, இந்த அவையிலே கூடியிருக்கின்ற இவ்வளவு சைவ பெருமக்கள், தமிழ் பெருமக்கள் கூடியிருக்கின்ற இந்த அவையிலே எளியேன் விருந்தினராக கலந்து கொள்ளுகின்ற பெரும் பாக்கியத்தை இறைவன் தந்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, அகரம் சைவ பொதுப்பணி மன்றத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், ஏனைய செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை கூறிக்கொண்டு, ஏனென்றால் எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு அப்படி என்பார்கள். அந்த வகையிலே அடியேனிடம் ஒரு குறைபாடு இருக்கின்றது. சில வேளைகளில் மறந்து விடுவேன். பிறகு நரகத்துக்கு போயிருக்க முடியாதல்லவா? எனவே உங்களை போன்ற உத்தமர்களை விட்டுவிட்டு நரகத்துக்கு போயிருப்பதென்பது எவ்வளவு பெரிய ஒரு இடரான உண்டு. ஆதலால் இந்த வையகத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும், உங்கள் எல்லோரோடும் இன்பிட்டிருக்க வேண்டும் அப்படி என்ற சிந்தனை இருப்பதனால் முதலிலே நன்றி சொல்வதை அடியேன் பாரம்பரியமாக கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே அவர்களுக்கெல்லாம் என்னை அழைத்து இந்த இடத்திலே என்னையும் ஒரு பொருளாக்கிய அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, எம்பெருமானுடைய திருவருட்கருணையை பணிந்து இந்த அவையிலே எழுந்தருளி இருக்கின்ற சிவாச்சாரிய பெருமகனாரை பணிந்து, இங்கிருக்கின்ற சைவ பெருமக்கள் எல்லோரையும் பணிந்து கொண்டு அடியேனுடைய சிறப்புரையை தொடர்கின்றேன். முதலிலே ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். அகரம் சைவ பொதுப்பணி மன்றம், இந்த பெயரே எவ்வளவு ஒரு அருமையான மங்களகரமான பெயராக இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் போது அதனுடைய வெற்றி எங்கு இருக்கின்றது என்றால், செய்வன திருந்த செய். அந்த தொடக்கம் பிழைத்து விட்டால் எல்லாம் பிழைத்துவிடும். நாங்கள் அடித்தளம் கட்டும் போது, ஒரு கட்டிடம் கட்டும் போது அடித்தளத்தை சரியாக செய்யவில்லை என்றால் எவ்வளவு பெரிய மாடமாளிகைகள் கட்டினாலும் அது தகர்ந்து விடும். எனவே இந்த பெயர் இருக்கின்றது, அது மங்களம் நிறைந்தது. சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அப்படி என்கின்றார் அப்பர் பெருமான். சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான். அப்படிப்பட்ட அப்பர் பெருமான் சொல்கின்றார், சிவபெருமான் சிவன் என்கின்ற நாமத்தை தவிர வேறு எதற்குமே செம்மை இல்லை என்கின்றார். அப்ப செம்மை என்பது இந்த செம்மேனியாக விளங்குகின்ற சிவனின் நாமத்திற்குத்தான் உண்டு. அந்த சிவம் என்பது சைவம் ஆகும். சைவம் சிவனுடன் சம்பந்தமாவது திருமூலர் பெருமான். அப்ப சைவம் என்ற சொல்லிலே சிவம் என்பது இருப்பதனால் அந்த மங்களம் இருக்கின்றது. இரண்டாவது, இந்த பெயர் தொடங்கும் போது அகரம், சிவாச்சாரிய பெருமகனார் அருமையாக இந்த அவையிலே எடுத்து விளக்கினார். அகர முதல, அகரத்தில் தொடங்குவது ஒரு மங்களம். பன்னிரு பாட்டியல் என்ற ஒரு சைவ, அதாவது தமிழ் இலக்கிய நூல் இருக்கின்றது. பன்னிரு பாட்டியல், அதிலே என்னென்ன எழுத்துக்களில் பெயர் வைக்கலாம் என்றெல்லாம் இருக்கின்றது. இன்று அதை யாரும் பார்ப்பதில்லை. ரஸ், ருஸ், ரெஸ் இதான பெயர்கள் கிடையாது. அப்ப பன்னிரு பாட்டியல் அப்படி என்ற ஒரு நூல் இருக்கின்றது. தமிழர்களுடைய நூல் தமிழிலே இருக்கின்றது. எப்படியெல்லாம் பெயர் வைக்க வேண்டும் என்ற விளக்கத்தோடு ஏறத்தாழ 10ஆம் நூற்றாண்டு அளவுகளிலே இந்த நூல் வந்ததாக சொல்கின்றார்கள். எவ்வளவு தொன்மையாக எங்களுடைய பெரியோர்கள் எதிர்காலத்திலே எங்களுடைய சந்ததி கெட்டு போகக்கூட வாய்ப்பு இருக்கின்ற சிந்தித்து அன்று நூலாக்கி இருக்கின்றார்கள். நான் எங்களுடைய இனம் எப்படி பெயர் வைக்க வேண்டும் என்று. ஆனால் நாங்கள் சிந்திப்பதில்லை.
அதிலே அகரம் என்று வைப்பது, அதாவது ஆ என்கின்ற எழுத்து, அதாவது உயிரெழுத்துக்களிலே குறில் எழுத்துக்களில் தொடங்குவது மங்களம். ஆனா, ஊனா, ஏனா இப்படி குறில் எழுத்துக்களில் தொடங்குவது மங்களம். அப்ப ஆறுமுகன் அமங்கலமா? இல்லை. விதி விலக்குகளையும் கொடுக்கின்றது அந்த நூல். இறைவனுடைய பெயர்களை வைக்கும் போது அது மங்களம். அப்ப ஆறுமுகன் என்பது முருகப்பெருமானுடைய பெயர், ஆறுமுக சிவனுடைய பெயர், எனவே அது மங்களம். அந்த வகையிலே பெயர் வைக்கும் போது கவனமாக இருத்தல் வேண்டும். இப்போதெல்லாம் எண் பொருத்தம், நட்சத்திர பொருத்தம். நட்சத்திர பொருத்தம் என்ற பெயரிலே நாங்கள் வடநாட்டிலே இருக்கின்ற எழுத்து மரபை கொண்டு வந்து இங்கு வகுத்தி விட்டோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இன்ன எழுத்துக்களில் பெயர் வைக்க வேண்டும் அப்படி என்கின்ற மரபு சோதிட சாஸ்திரத்திலே வடநாட்டு மரபிலே இருக்கின்ற ஒரு மரபு. இப்ப சோதிட சாஸ்திரம் அப்படி என்று வரும்போது அதற்கு தமிழிடம் இருக்கின்றது. இன்ன நட்சத்திரங்களுக்கு வெற்றி எல்லாம் வைக்கலாம் அப்படி என்று பெரியோர்கள் எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் அதை கைவிட்டு, தமிழ் இலக்கணத்தை கைவிட்டு, இன்று கடைசியில அஸ்புஸ்தான் பிள்ளைகளுடைய பெயர்கள் ஆண்டு 1, 2, 3 பிள்ளைகளுடைய பெயர்கள் உச்சரிக்கும் போது அது தமிழ் பிள்ளையா என்றே சிந்திக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. என்னுடைய மகளினுடைய பெயர், 2 வயதினுடைய மகளுக்கு இப்போது மகளினுடைய பெயர் சிவகாமி. நான் இந்த நட்சத்திர பொருத்தம், எண் பொருத்தம் எல்லாம் பார்க்கவில்லை. என்னுடைய சமயம், என்னுடைய இனம் என்ன சொல்கின்றது, என்னுடைய சமய நூல்கள் என்ன சொல்கின்றன, இறைவனுடைய திருநாமங்களை வைப்பது உயர்ந்தது அப்படி என்று. என்னுடைய இனம், என்னுடைய தமிழ் இலக்கணம் என்ன சொல்கின்றது என்று பார்த்தேன். அப்ப இந்த பெயர் வைக்கும் போதே நாங்கள் இப்போது பிறழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அகரம் சைவ பொதுப்பணி மன்றத்தினர் பிறளவில்லை. அவர்கள் சரியாக சிந்தித்து பெயர் வைத்திருக்கின்றார்கள். உங்கள் எல்லோருக்கும் முன்னுதாரணமாக அந்த பெயர் வைக்கிறதை காட்டியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். உங்களுடைய கரகோசத்தை அதற்கு கொடுங்கள். இரண்டாவது, எங்களுடைய இனத்திலே எப்போதும் ஒருவர் ஏறினால் ஒருவர் இழுப்பது என்பது எப்போதுமே ஒரு குணம். அதிலும் முதியவர்கள் இளைஞர்களை சேர்ப்பதில்லை, இளைஞர்கள் முதியவர்களை சேர்ப்பதில்லை. சான்றோர்களை, உயர்ந்தவர்களை, மூத்தவர்களை இளையோர்கள் சேர்ப்பதில்லை, மதிப்பதில்லை. முதியோர், சான்றோர், உயர்ந்தோர் என்று இருப்பவர்கள் இளையவர்களை அந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று அவர்களை இழுத்து அவர்களோடு அணைப்பதில்லை. சாகும் வரைக்கும் நான் தான் தலைவர் என்று 90 வயது கடந்தும் இருப்பார். அடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லை. அந்த வகையிலே நாங்கள் அதை பற்றியெல்லாம் சிந்தித்து வென்று கொண்டிருக்கின்ற காலத்திலே இந்த அகரம் சைவ பொதுப்பணி மன்றத்தினர் என்று சொல்லி இந்த மேடையிலே ஏறுகின்ற போது பார்த்தேன், பெரியவர்கள் இருக்கின்றார்கள், இளைஞர்கள் இருக்கின்றார்கள், பெண்கள் இருக்கின்றார்கள், பெண்களில் இளையவர்கள் இருக்கின்றார்கள், மூத்தவர்கள் இருக்கின்றார்கள். இதுதான் ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு இனம் முன்னேறுவதனுடைய அடையாளம். மூத்தவர்களையும் சான்றோர்களையும் மதிக்க வேண்டும், அவர்கள் சொல்படி நடக்க வேண்டும், அவர்களுடைய கருவியாக கிரியா சக்தியாக இளையவர்கள் விளங்க வேண்டும். அப்படி நடக்கும் போது அந்த சமூகம் உயர்ந்து கொண்டே போகும். ஏனென்றால் அனுபவம் என்பது இருக்கின்றது அல்லவா, அது சான்றோர்கள் மூத்தவர்களிடம்தான் இருக்கும். வயதில் மூத்தவர்களிடமும் இருக்கும். சில வேளைகளில் திருஞான சம்பந்த குழந்தை போல் பாலகர்களிடமும் இருக்கும். அது சொல்ல முடியாது. ஆனால் அந்த அறிவும் ஆளுமையும் உடைய, அனுபவம் உடைய முன்னோர்களை எல்லாம் முன்னிறுத்தி எந்த இனம் ஒழுங்காக இயங்குகின்றதோ அந்த இனம் நன்றாக இந்த பூமி பந்திலே சிறக்கும் என்பதுதான் வரலாறு. அந்த வகையிலே நிச்சயமாக இந்த அகரம் சைவ பொதுப்பணி மன்றத்தினர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள். இந்த 2 தகவல்களை சொல்லி அடியேனுடைய உரையிலே சில முக்கியமான விடயங்கள், இந்த பொங்கல் விழா, தமிழர் விழா, சைவ சமயம் போற்றும் விழா,
எனவே இது பற்றிய இன்றைய இந்த நன்னாளிலே சில விடயங்களை எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் விதைக்க வேண்டிய ஒரு கடப்பாடுடையவர்கள் என்கின்ற நிலையில் இருந்து சில விடயங்களை சொல்ல விரும்புகின்றேன். அதற்கு முதல் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த முதலாவது நிகழ்வாக வரவேற்பு நடனம் நடந்தது. அந்த வரவேற்பு நடனத்திலே எல்லோரும் திலகம் அணிந்திருந்தார்கள். திலகம் வேறு, சூர்ணம் வேறு. திலகம் என்பது வட்டமாக இந்த நெற்றி பொட்டிலே அணிவது. அதுதான் தமிழர் பண்பாடு. அந்த வகையில் அந்த பிள்ளைகளுக்கு திலகம் என்பதுதான் அந்த பண்பாடு என்பதை உணர்த்திய ஆசிரியர் பெருமக்களுக்கு உண்மையிலேயே நன்றியை கூற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் இன்று அந்த திலகம் அணிகிற பண்பாடு நடனத்திலே மறைந்து கொண்டு வருகின்றது. இன்று எங்களுடைய சமூகம் முன்னேற வேண்டும் அப்படி என்கின்ற சிந்தையை நாங்கள் எங்களுடைய இளையோர்களிடம் தொடங்க வேண்டும், அறநெறிகளில் தொடங்க வேண்டும். அறநெறிகளில் தொடங்க வேண்டும் என்பதனால் ஒரு கதையோடு தொடங்க விரும்புகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அறநெறி பிள்ளைகள் எல்லாம் இருக்கின்றார்கள், அறநெறி ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும், அவர்களும் எங்களுடைய இந்த உரையுக்குள் இருக்க வேண்டும். அப்படி என்பதனால் ஒரு கதை. கரிக்குருவி அப்படி என்ற ஒன்று உண்டு, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். கரிக்குருவி, கரிக்குருவியை பார்த்த பிள்ளைகள் கையை உயர்த்த முடியுமா? கரிக்குருவி என்றால் என்னென்று தெரியுமா? வயலிலே ஆடு மாடுகளினுடைய முதுகிலே ஒரு ஒன்று இருக்கும் அல்லவா, காகம் போன்று இருக்கும். அதனுடைய வால் நீளமாக இருக்கும். அந்த கரிக்குருவி அதனுடைய பின்பக்கம் இருக்கின்ற நீண்டு இருக்கும். அதனுடைய அமைப்பு காகத்தை விட நீண்டதாக இருக்கும். வால் என்றால் அதை குரங்கு அதுகளுக்கு வந்துவிடும் என்று எடுத்தார்கள். இந்த கரிக்குருவி எவ்வளவு பெரிய பருந்து வந்தாலும், கழுகு வந்தாலும், இத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் அவற்றோடு போராடும். காகம் வந்து கொத்த வந்தால் போராடும், துரத்தி துரத்தி கொத்தும். தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றும். அதனோடு கழுகோ எந்த ஒரு பறவை இனங்களோ போராடி வெல்லுவதும் இலகுவான ஒரு காரியம் அல்ல. இந்த சின்ன கரிக்குருவிக்கு எப்படி ஒரு சக்தி எப்படி வந்தது அப்படி என்பதற்கு திருவிளையாடற் புராணத்திலே ஒரு கதை உண்டு. அதற்கு முந்தைய காலத்திலே அது சிறிய குருவிதானே, எனவே அதற்கு பலம் இல்லை. கழுகோடு பருந்தோடு மோதுவதற்கு பலம் இல்லை. எனவே அது என்ன செய்தது என்றால், அதாவது அதனை எல்லா பருந்துகளும் கொத்தும், காகங்கள் கொத்தும், அதன் உடம்பு முழுக்க காயம். அது பறந்து பறந்து எப்படியெல்லாம் நான் தப்பிப்பது அப்படி என்று ஒரு மரக்கிளையில் காயங்களோடு நின்று அழுது கொண்டிருக்கின்றது. இறைவா, என்னை இப்படி படைத்து விட்டாயே, நான் எப்படி இந்த ஏனைய பறவை இனங்களிடம் இருந்தெல்லாம் என்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவது? ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவதுதானே முதற் கடமையாக வைத்திருக்கின்றார்கள். அதனை பெற்றோர் ஆன பிறகுதான் பிள்ளைகளும் உணர்வார்கள். அதுக்கு முதல் அப்பா இனத்துக்கு பேசுகின்றார் என்பதை பிள்ளை ஒருபோதும் சிந்திப்பதில்லை. அப்ப இப்படி இந்த குருவி கரிக்குருவி அழுது கொண்டு ஒரு மரக்கிளையிலே இருக்கின்றது. அப்போது கீழே 2 சிவனடியார்கள் இருந்து கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சோமசுந்தர கடவுளிடம் சென்றால் அவர் எல்லா வினைகளையும் தீர்ப்பார். சொக்கநாத பெருமானிடம் சென்றால் அவர் எல்லோருடைய துன்பங்களையும் போக்குவார். மதுரையிலே இருக்கின்ற சோமசுந்தர கடவுள் சொக்கநாத பெருமானாகிய சிவபெருமானிடம் சரணடைந்தால் அவர் எல்லோரையும் காப்பாற்றுவார். அப்படி என்று அவர்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது இந்த கரிக்குருவிக்கு கேட்டுவிட்டது. உடனே இந்த சோமசுந்தர கடவுள் எங்கிருக்கிறார் என்று
தேடி மதுரை எம்பதிக்கு வருகின்றது. மதுரை எம்பதியில் வந்து மதுரையிலே இருக்கின்ற சோமசுந்தர கடவுளாகிய சொக்கநாத பெருமானாகிய சிவபெருமானுடைய திருக்கோயிலினை சுற்றி 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 வந்து வழிபட்டுக் கொண்டிருக்கின்றது. இறைவா சிவபெருமானே எனக்கு பலம்தா அப்படி என்று. இதனை பார்த்து கொண்டிருந்த உமாதேவியார் சொக்கநாத பெருமானிடம் கேட்கின்றார், இந்த கரிக்குருவியின் வேண்டுதல் என்ன? இது ஏன் இப்படி சுத்திக் கொண்டிருக்கின்றது அப்படி என்று. சிவபெருமான், இந்த குருவி என்னை நினைத்து தன்னை காக்க வேண்டும் என்று நினைத்து வேண்டுகின்றது அப்படி என்று கூறி அந்த குருவியின் முன்னால் தோன்றுகின்றார். தோன்றி, கரிக்குருவியே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படி என்று கேட்டது. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படி என்று கேட்டது. கரிக்குருவி சொன்னது, சொக்கநாத பெருமானே, இந்த உலகம் உயிர்கள் எல்லாவற்றுக்கும் படியளக்கின்ற சிவபெருமானே, அடியேன் பலமில்லாததனால் சிறிய குருவியாக இருப்பதனால் என்னை எல்லோரும் தாக்குகின்றார்கள். உடம்பு முழுக்க காயம். யாரோடும் என்னால் போரிட முடியவில்லை. யாரோடும் என்னால் மல்லுக்கட்டி என்னுடைய குஞ்சுகளை எல்லாம் காப்பாற்ற முடியவில்லை. எனக்கு இந்த பூமியிலே என்னால் வாழ முடியவில்லை. எனக்கு எப்படியேனும் பலம்தா அப்படி என்று கேட்டது. அப்போது சிவபெருமான், அப்படியே ஆகட்டும் அப்படி என்றார். உடனே இந்த கரிக்குருவி என்ன சொன்னது என்றால், சிவபெருமானே, சொக்கநாத பெருமானே, சோமசுந்தர கடவுளே, என்னோடு மட்டும் இது நின்று விடக்கூடாது. என்னுடைய இனமெல்லாம் பலம் பெற வேண்டும். எதிர்காலத்திலே தோன்றுகின்ற பிறக்கின்ற கரிக்குருவிகள் எல்லாம் பலத்தோடு இருக்க வேண்டும். எவர் வந்தாலும் நாங்கள் தோற்காது எங்களுடைய சந்ததியை காக்கக்கூடிய இனமாக இருக்க வேண்டும் இப்படி என்று கேட்டது. சிவபெருமான் மகிழ்ந்து, நீ உனக்காக மட்டுமல்ல உன் இனத்துக்காகவே கேட்கின்றாய், உன்னை போல் ஒன்று உயிருக்குமா என்று சொல்லி அந்த கரிக்குருவிக்கு மோட்சம் கொடுத்து அந்த இனத்துக்கே வாழ்வு கொடுத்தார். ஒரு நாவலர் பெருமான் உருவானதால் தான் சைவமும் தமிழும் தலை தோங்கியது இந்த மண்ணிலே. ஒரு சிலர் தான் முன்னுக்கு வருவார்கள் பணி செய்ய. அகரம் சைவ பொதுப்பணி மன்றம் என்றிடுங்கள், ஒரு குறிப்பிட்ட பேர் தான் இருப்பார்கள். அவர்களுக்கு சிரமம் கொடுக்கவே கொஞ்சம் பேர் இருப்பார்கள். ஒரு நல்ல காரியம் செய்யும் போது என்னை ஏன் முன்னிலைப்படுத்தவில்லை, என்னை ஏன் அங்கு விடவில்லை, என்னை ஏன் இங்கு விடவில்லை, இப்படியே குறை சொல்வதற்கும் இருப்பார்கள். இது எல்லா அமைப்புகளிலும் செயற்படுபவர்களுக்கு இருக்கிற ஒரு சிக்கல். ஆனால் இந்த கரிக்குருவியின் கதையில் இருந்து நாங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சமூகம் வாழ்வதற்காக அந்த எண்ணம் உள்ளவர்கள் எல்லாவற்றையும் சகித்து அரவணைத்து எங்கள் இனத்தார் என்று எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி செல்ல வேண்டுதான், செல்லும் போதுதான் அந்த இனம் தலைக்கும். அந்த இனத்திற்கு இறைவனுடைய அருள் இருக்கும். ஆத்திசூடி உங்களுக்கு தெரியும், ngா போல் வளை அப்படி என்பார்கள். ngா போல் வளை அப்படின்னு ஔவையார் அருளுகின்றார். இந்த இங்கனம் எங்கனம் என்பதில் இருக்கின்ற அந்த ngா இருக்கல்லவா, ஆனா மானாவோடு மகரத்தோடு ஆனா சேர்ந்தால் மா, ஆவண்ணா சேர்ந்தால் மா, ஈனா சேர்ந்தால் மீ, இப்படி செல்கின்றதல்லவா எங்களுடைய அரிச்சுவடி. அதுபோல் ங்காவோடு ஆனா சேர்ந்தால், இங்கண்ணாவோடு ஆனா சேர்ந்தால் ங்கா, இங்கண்ணாவோடு ஆவண்ணா சேரும்போது ங்கா, இங்கண்ணாவோடு ஈனா சேரும்போது நீ. இந்த நீ ngூ ங்கே இதுவையெல்லாம் நாங்கள் எங்கேயும் பாவிக்கின்றோமா? ங்காவை தவிர, இங்கண்ணாவையும் ஞானாவையும் தவிர வேறு எந்த ஒரு எழுத்துக்களும் நாங்கள் பாவிப்பதில்லை. ஆனால் அரிச்சுவடியில் இருக்கின்றது.
ஆக ஒரு சிலர் தான் இனத்துக்காக உழைப்பார்கள். அந்த ஒரு சிலரால் அந்த இனமே வாழும். இந்த சிந்தையை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பர்களே, எங்களுடைய சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய ஒரு விடயத்தையும் இந்த அவையிலே தொட்டிச் செல்ல விரும்புகின்றேன். மார்க்கண்டேயர் கதை உங்களுக்கு தெரியும். மார்க்கண்டேயர் கதை பொதுவாக எல்லோருக்குமே தெரியும். மார்க்கண்டேயருக்கு 16 வயது அப்படி என்று நிர்ணயித்தாயிற்று. அவர் அந்த 16 வயது வந்தபோது என்ன செய்தார் என்றால் சிவபெருமானை பூசித்தார். யமதர்மனே இல்லை, யமதர்மனே யமதர்மனே எனக்கு எந்த ஆபத்தும் தந்து விடாதீர், யமதர்மனே யமதர்மனே எனக்கு எந்த துன்பமும் தந்து விடாதீர். இப்படி யமதர்மனை பூசிக்கவில்லை, சிவபெருமானை பூசித்தார். சிவபெருமான் என்ன செய்தார்? அவருடைய வினையையே மாற்றி, அதாவது விதியையே மாற்றிவிட்டார். செய்தி வினை இருக்க தெய்வத்தை நொந்தாக்கால் எய்த வருமோ இருநிதியம், ஔவையார் பாட்டியார் அருள் இருக்கின்றார். எங்களுடைய வினைகளால் விதிக்கப்பட்ட விதி என்று இருக்க அவற்றை மாற்றத்தான் முடியுமோ அப்படி என்கின்றார். முடியாது. இறைவன் ஒருவனால் தான் முடியும். ஏனென்றால் இறைவன் தான் வினைகளை ஊட்டுவர். அப்ப இறைவனை வழிபட வேண்டும். ஒரு துன்பமா இறைவனை வழிபட வேண்டும், இன்பமா இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அச்சுத கடப்பாளர் என்ற ஒருவர் இருந்தார். அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அவர் தன்னுடைய குருநாதராகிய அருணந்தி சிவாசாரியாரிடம் சென்றார். சுவாமி, என்னிடம் எனக்கு பிள்ளைகள் இல்லை, என்னுடைய சந்ததி தலைக்க வழி இல்லை, எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் அப்படி என்று சொல்லி விண்ணப்பித்தார். என்ன செய்வதென்று கேட்டார். அருணந்தி சிவாசாரிய பெருமான் தேவாரத்தை எடுத்து கயிறு சாத்தி பார்த்தார். அதிலே ஒரு தேவாரம், திருஞான சம்பந்த பெருமான் அருளின தேவாரம் பெறுகின்றது. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினை வாயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் வேயனதோள் உமவன்கண் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. இது கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் அப்படி என்கின்ற பதிகத்திலே இருக்கின்ற பாடல். எனவே அருணந்தி சிவாசாரிய பெருமான் சொன்னார், இந்த தேவார பதிகத்தை தினந்தோறும் படித்து வா, உனக்கு பிள்ளை பிறக்கும் அப்படி என்று. இவரும் படித்து படித்து வருகின்றார். பிள்ளை பிறப்பதாக இல்லை. எனவே அவர் என்ன செய்தார் என்றால், இறைவனை நினைத்து நினைத்து உருகி உருகி படிக்கின்றார். இந்த தேவாரத்திலே திருஞான சம்பந்தர் சொல்லி இருக்கின்றார், பிள்ளை வரும் என்று இதை படித்தால் எனவே கட்டாயம் பெறத்தானே வேண்டும் என்று. சிவபெருமான் அவருடைய கனவிலே தோன்றி சொல்கின்றார், அச்சுத கடப்பாளரே, உமக்கு இந்த பிறவியில் பிள்ளை இல்லை, இந்த பிறவியில் பிள்ளை இல்லை. இதுதான் விதி. இது பிரம்மன் எழுதிய விதி. உன்னுடைய வினைக்கு ஏற்ப எழுதப்பட்ட விதி. இதனை மாற்ற முடியாது. நீ செய்ததை அனுபவிக்க வேண்டியவன் தான். உடனே அச்சுத கடப்பாளர் சொல்கின்றார், திருஞான சம்பந்தர் சொல்கின்றார், இந்த பதிகம் படித்தால் பிள்ளை கிடைக்கும் அப்படி என்று. உடனே நீங்கள் தராவிட்டாலும் திருஞான சம்பந்தர் இதில் சத்தியம் செய்திருப்பதனால், அதாவது சிவனடியார், சிவனை விட சிவனடியார்கள் உயர்வு என்பது சைவத்தினுடைய ஒரு கோட்பாடு. அப்ப திருஞான சம்பந்தர் பெருமான் அருளி இருப்பதனால் இது நிச்சயம் நீங்கள் நடத்தி வைக்க வேண்டிய ஒன்று, எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படி என்று விடுகின்றார். சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு மெய்கண்டார் அப்படி என்கின்ற அருட்குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை தான் சைவ சித்தாந்தத்தை, சிவஞான போதத்தை இந்த தமிழ் உலகிலே தழைக்க அருளி செய்தது. ஆக ஒருவருடைய வினையை மாற்றுவதாக எங்களுடைய புராணங்கள், எங்களுடைய சைவ நூல்கள் எல்லாவற்றிலும் இருப்பது சிவ வழிபாடு. சிவ வழிபாடு என்றால் முருக வழிபாடு, சிவ வழிபாடு என்றால் பிள்ளையார் வழிபாடு,
அதாவது சிவபெருமானையும் சிவவடிவங்களையும் வழிபடும் வழிபாடு சிவ வழிபாடு. ஆனால் இப்போது நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், பிள்ளை கொலசிப்பில் பாஸ் பண்ண வேண்டும். காலையில போவோம் கோயிலுக்கு, சிவாசாரியரிடம் சொல்லுவோம். சிவாசாரியரிடம் சொல்லி நாங்கள் எங்களுடைய பிள்ளை நல்லாக இருக்க வேண்டும் முருகனிடம் அல்லது பிள்ளையாரிடம் ஒரு அர்ச்சனை செய்வோம். பிறகு அன்றைக்கு வியாழக்கிழமையா இருக்கும். இந்தியாவிலிருந்து இப்ப புது புது சாமி எல்லாம் வந்திறங்குது. உடனே அங்க பின்னேரம் போவோம். போய் திருப்பி என்னுடைய பிள்ளை கொலசிப்பில் பாஸ் பண்ண வேண்டும். இப்ப காலையில கும்பிட்ட முருகன் அருள மாட்டாரா? பரம்பரை பரம்பரையாக சந்ததி சந்ததியாக போற்றி வந்த முருகன் அருள மாட்டார். இப்போது திடீரென்று எண்ணத்துக்காக வந்திறங்கியவர் அருளுவார். அதுவும் செத்து பிறக்கும் உயிரினமாக பிறந்தவர் அருளுவார். இப்படி எங்களுடைய இனம் சமயத்தில் இருந்து வலுவி நிற்கின்றது. மற்ற சமயத்தவரெல்லாம் தாம் தாம் கொண்ட கடவுளிலே நேர்மையோடு கற்போடு நிற்கும் போது, நாங்கள் எங்களுடைய சமயத்திலே இறை வழிபாட்டிலே கற்பில்லாதவர்களாக இருக்கின்றோம். அடியேன் முடிக்க முதல்ல ஒரு சில விடயங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் முடிக்க போறேன் தான் கொஞ்சம் பேருக்கு சந்தோஷம் பண்றேன். என்று உரைகள் அப்படித்தான், அதை அவையறிந்து பேச வேண்டும். பிள்ளைகள் எல்லாம் பசியோடு இருப்பார்கள். அவர்களை எல்லாம் காக்க வைத்து நாங்கள் வித்துவ உரைகளை ஆற்றுவது பிரயோசனம் இல்லை. அன்பர்களே, ஒன்றை சிந்தியுங்கள். அதாவது அடியேன் ஒரு மருத்துவர். இப்போது நான் நடக்கிற கதையை சொல்கின்றேன். என்னிடம் நான் தனியார் வைத்தியம் செய்வதில்லை, அதை முதலில் சொல்லி விடுகின்றேன். அதுக்காக தனியார் வைத்தியம் செய்கிற மருத்துவர்களை நிந்திக்காதீர்கள். ஏனென்றால் இன்று நாட்டின் நிலைமை அப்படி. சரி, அதை விடுவோம். எல்லாராலும் சமாளிக்க முடியுமா? சரி, அடியேனிடம் நோயாளிகள் வருவார்கள். அதிலும் தங்களுடைய எங்கேனும் வேறு எங்கேனும் ஒரு இடத்தில் காட்டியிருப்பார்கள். அதை ஒழித்து வைத்துக் கொண்டு புதுசாக முதல் காட்டுவது போல் சொல்வார்கள். முதலிலே ஆரம்பத்தில் நான் கழுவு வழியிலே வேலை செய்தேன். கழுவோட போதனா வைத்தியசாலையிலே, அதற்கு முதல் மாத்திரையிலே, அதற்கு முதல் மட்டக்களப்பிலே. அப்போது என்ன நடக்கும் என்றால், அவர் சொல்ல மாட்டார்கள். இதுக்கு முதல் ஒரு மருத்துவத்தை காட்டினது, அவர் கொடுத்த மருந்து, எதுவும் சொல்ல மாட்டார்கள். பிறகு அவர்களுடைய கொப்பியலை வாங்கிட்டு அங்கே ஏதேனும் ஒரு துண்டு கிடக்கும். அந்த துண்டை பார்த்தோன்னா முதலே மருந்து எழுதினது காட்டினதெல்லாம் இருக்கும். அப்போ நாங்கள் கேட்போம், முதல் காட்டினா, ஓ டாக்டர் அங்கே போய் காட்டினாங்கள் அப்படின்னு. அவர் தந்த மருந்து வேலை செய்யல. இப்ப ஏன் அவர்கள் அதை சொல்ல பயப்படுகிறார்கள்? அருவாசி மருத்துவர்கள் உடனே கத்துறது. இவ்வளவு நாளும் அங்க போயிட்டு இப்ப வந்துட்டேன். அரசாங்கத்திலே கத்துறது, அரசாங்கத்திலாம் கத்துறது. தனியார் போனா கத்த மாட்டேன், அரவணைச்சு கிடக்கலாம். சரி, அப்ப அவர்களுக்கு பயம். அதாவது ஒரு மருத்துவரிடம் செல்லும் போதே இன்னொரு மருத்துவரிடம் போன குறிப்புகளை ஒழித்து வைத்து விட்டு செல்கின்றார்கள். ஏன்? இந்த மருத்துவர் தன்னை உயர்ந்தவராக நினைப்பார், தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரிந்தவர் என்று நினைச்சிட்டு இருப்பார். இவரிடம் போய் நான் இன்னொரு ஆளிடம் காட்டினான் என்று சொன்னால் என்ன நினைப்பார்? அப்படின்னு அண்மையிலே ஒருவருக்கு இதய சத்திர சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. இலங்கையிலே ஒரு பிரபலமான இதய சத்திர சிகிச்சை நிபுணர் கட்டாயம் செய்யத்தான் வேண்டும் என்று எழுதிவிட்டார். ஏற்கனவே இதய மருத்துவ நிபுணர் எழுதி பிறகு சத்திர சிகிச்சை நிபுணரும் எழுதிவிட்டார், செய்யத்தான் வேண்டும் என்று. இவர் என்ன செய்தார் என்றால் இன்னொரு மருத்துவரிடம் ஓடி போனார். எதற்கும் ஒரு திருப்பி கேட்டு பார்ப்போம். அவரும் அதை சொல்லிவிட்டு பிறகு என்ன தொலைபேசி எடுத்து சொன்னார், உங்களோட பேஜன் என்கிட்ட வந்தது கேட்க என்று. அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். ஆனால் முதல் ஆரம்பத்தில் அங்க போனவர் சொல்லவில்லை. இப்படி ஒரு மருத்துவர் ஏற்கனவே சொன்னவர், சத்திர சிகிச்சை சொன்னவர் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர் கண்டுபிடித்து விட்டார். புத்தகத்தை திறந்து பார்த்த போது கண்டுபிடித்து விட்டார். இதுதான், ஒரு மருத்துவரிடம் செல்லும் போது நாங்கள் இன்னொரு மருத்துவரிடம் சென்றதை சொல்ல மாட்டோம். ஏன்? அவர் எதை நிறுத்தி விடுவார், குறைத்து விடுவார். ஆனால் ஒரு கடவுளிடம் கேட்ட வரத்தை இன்னும் 10 கடவுளிடம் போய் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். கேட்டால் எல்லாம் உண்டு. அப்ப எல்லாம் ஒன்றாலே 10 ஒன்றே வழிபடலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் அருள மாட்டார் என்று நினைத்தால் தான் நீங்கள் இன்னொருவரிடம் போக வேண்டும். உங்களுக்கு பிள்ளையார் அருள மாட்டார் என்று நினைத்தால் தான் நீங்கள் இன்னொருவரிடம் போக வேண்டும். உங்களுக்கு சிவபெருமான் அருள மாட்டார் என்று நினைத்தால் தான் நீங்கள் இன்னொருவரிடம் போக வேண்டும். என்னிடம் மருந்தெடுத்து மாறவில்லை என்றுதான் இன்னொரு டாக்டரிடம் போகின்றார்கள்.
அங்கே அந்த எண்ணம் வந்து விட்டது அல்லவா? அப்ப முருகப்பெருமானிடம் வழிபட்டு காலங்காலமாய் முருகா முருகா கந்தா கந்தா என்று வழிபட்டு விட்டு திடீரென்று வந்த வியாழக்கிழமை சாமியாரிடம் ஓடுகின்றான், குடமுழுக்கு வைக்கின்றான். அப்ப எங்களுடைய இனத்தினுடைய அந்த தன்மை, அத கடவுளிடம் கூட நாங்கள் நேர்மை இல்லாதவர்கள் ஆகிவிட்டோம். ஒரு இறைவனிடம் தாயிடம் நேர்மை இல்லை, தந்தையிடம் நேர்மை இல்லை, பிள்ளைகளிடம் பெற்றோர் நேர்மை இல்லை. அதாவது பிள்ளைகளை நன்றாக வளர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையை இருக்கின்றது. ஆனால் அதை மோகத்தில், இன்றைய மோகத்திலே பிள்ளைக்கு நரேஷ் கரேஷ் சுரேஷ் என்று பேர் வைத்தால் தான் பிள்ளை நல்லாத தமிழை ஒழிச்சிடுறாரு. பேரன் பெரியவர் வீட்டில் இருக்க ஆப்த வாக்கியம், சுவாத்தியார பெருமான் சொல்றார், ஆப்த வாக்கியம் என்று ஒன்று உண்டு என்றால் பெரியோர்கள் சொல்வது. இப்ப நீங்க ஆலயம் போகின்றீர்கள், சுவாத்தியாருடைய பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று, அவர் கழுதை என்று வைத்தாலும் அது நல்ல பேர் தான். ஏனென்றால் ஆப்த வாக்கியம் உயர்ந்தவர்கள், அதாவது பௌர்ணமியை அமாவாசையை பௌர்ணமி என்று விட்டார் அபிராமிப்பட்டார். ஆனால் இறுதியில் என்ன நடந்தது? அது முழு நிலவாக வந்ததல்லவா? எனவே உயர்ந்தவர்கள் எதை சொன்னாலும் அது மந்திரமாகும். ஆனால் நாங்கள் என்று அப்படி இல்லை. வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கின்றார், தாத்தா இருக்கின்றார், அவரை கேட்பதில்லை. எங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறது, உங்களுடைய பேர குழந்தை, நாங்கள் என்ன பெயர் வைக்க வேண்டும் கேட்பதில்லை. நாங்கள் அவர்களை எல்லாம் உடமாகத்தான் கருதி கொண்டிருக்கின்றோம். வீட்டிலே இருக்கின்ற பிரயோசனம் இல்லாதவர்களாக ஒரு நல்ல காரியத்துக்கு அவரிடம் கேட்பதில்லை. இப்போதெல்லாம் இருக்கிற 30 வயது 20 வயதில் உங்களுக்குத்தான் உலகம் தெரியும். 80 வயதிலே 70 வயதிலே இருப்பவர்களுக்கு உலகம் தெரியாது. அப்போ இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும், எங்களுடைய சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தெய்வத்தை சிக்கன பிடிக்க வேண்டும். கடவுளை கடந்தும் உள்ளும் இருப்பார். இந்த இப்படி ஒரு சொல் இந்த உலகத்திலே எங்குமே இல்லை, எந்த மொழியிலும் இல்லை. கடவுள், கடந்தும் உள்ளும் இருப்பவர் கடவுள். ஆக